வணக்கம் வெல்கம் டு பிஎஸ்எஸ்ஆர் கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் 12 25-26ல கொஸ்டின் நம்பர் 32 மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம 31 கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ 32ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. எய்தர் ஆர் கொஸ்டின் ஒன்று ஏ அல்லது பி. ஏல 5 கொஸ்டின்ஸும் ஒரு கொஸ்டின் 1 மார்க்கும், பியில் வந்து அதே மாதிரி 5 கொஸ்டின்ஸும் ஒரு கொஸ்டின் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுமே வந்து வெறும் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 10 கொஸ்டின் தான். சரியா? ஸோ இப்போ 1 பார்ப்போம். A வந்து answer the following question. 1 அதில் identify and give any one point of difference between the protein present in the hair and protein present in egg albumin. So egg albuminல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்கும் ஹேர்ல இருக்கக்கூடிய புரோட்டீனுக்குமான டிஃப்ரென்ஸ் எழுத சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து புரோட்டீன் present in hair, புரோட்டீன் present in hair அப்படின்றது கெராட்டின். சரியா? அப்போ கெராட்டின் என்ன டைப் ஆஃப் புரோட்டீன்ல வருது அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று வந்து புரோட்டீன் present in egg albumin. சரியா? ஸோ அப்போ கெராட்டினுக்கும் ஆல்புமினுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்மளை எழுத சொல்றாங்க. இப்போ கெராட்டின் அப்படிங்கிறது இட் இஸ் a fibrous protein. ஆல்புமின் அப்படின்றது இட் இஸ் அ குளோபுலார் புரோட்டீன். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எழுத சொல்றாங்க. ஸோ இது மட்டுமே நீங்க டிஃப்ரென்ஸா எழுதினா போதும். இல்ல எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபைப்ரஸ் வந்து இட் இஸ் வாட்டர் இன்சாலியபிள், குளோபுலார் வந்து இட் இஸ் வாட்டர் சாலியபிள். அப்புறம் அதனுடைய அந்த மாலிகுலார் ஷேப் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர். சரியா? இது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ நான் 3 எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதினா போதும். ஏன்னா கொஸ்டின் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் பார்த்தோன்னா தெரியும் 1 பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அடுத்தது 1 முடிஞ்சிருச்சு. 2 both glucose and sucrose have aldehyde group, then why does only glucose reduces Felling's reagent and not sucrose ன்னு கேக்குறாங்க. ஸோ குளுக்கோஸ் சுக்ரோஸ் ரெண்டுமே ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. ஆனா குளுக்கோஸ் மட்டும்தான் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் பண்ணுது, சுக்ரோஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து ஏன் வந்து சுக்ரோஸ் ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம குளுக்கோஸ் பார்ப்போம். குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது CHO COH H CHOH COH H COH HCH2OH. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப் இருக்கறனால குளுக்கோஸ் ரெடியூசஸ் போத் டாலன்ஸ் reagent as well as Fellings solution and Fellings solution. சரியா? ஸோ அப்போ குளுக்கோஸ் ஹேஸ் ஃப்ரீ ஆல்டிஹைடு குரூப். இப்போ நம்ம சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம். சுக்ரோஸ் அப்படின்றது இட் இஸ் அ டைசாக்ரைடு formed by the combination of alpha D glucose and beta D fructose. சரியா? அப்போ குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸும் கம்பைன் ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு கிளைகோசிடிக் லிங்கேஜ் இருக்கும். சரியா? ஒரு ஆக்சிஜன் வந்து 2 மோனோசாக்கரைடையும் லிங்க் பண்ணும். அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து குளுக்கோஸ் பார்ட். சரியா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரக்டோஸ் எழுதுறோம். ஸோ இது வந்து 5 மெம்பர்ட் ரிங். இப்போ ஃப்ரக்டோஸ்ல இது கார்பன் 1. சரியா? ஃப்ரக்டோஸ்ல இது கார்பன் 2. இந்த இடத்துல என்ன இருக்கும்? CH2O வச்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குளுக்கோஸுக்கு கார்பன் 1. ஸோ குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறது தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய அந்த ரெடியூசிங் பார்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்க கிளைகோசிடிக் லிங்கேஜுக்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ரெடியூசிங் பார்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஃப்ரீயா இல்லை. ஸோ இங்க ஃப்ரீயா இல்லாததுனால ரெடியூசிங் பார்ட் வந்து ஃப்ரீயா இல்லாததுனால அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ஃப்ரீ ஆல்டிஹைடிக் குரூப்னு அர்த்தம். Because reducing part is involved in glycosidic linkage. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து ஆல்டிஹைட்லயும் சரி, அதாவது இந்த பக்கம் குளுக்கோஸ்லயும் சரி அல்லது ஃப்ரக்டோஸ்லயும் சரி, ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அந்த ரெடியூசிங் பார்ட் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகுறதுனால தேர் இஸ் நோ ஃப்ரீ ஆல்டிஹைடிக் குரூப். ஆல்டிஹைடிக் குரூப் ஃப்ரீயா இருந்தாதான் அது என்ன பண்ணும்? டாலன்ஸையோ அல்லது ஃபெல்லிங்ஸையோ ரெடியூஸ் பண்ணும். இது ஃப்ரீயா இல்லாததுனால திஸ் வில் நாட் ரெடியூஸ் aldehydic this will not reduce Tollens or Felling solution. Or Felling solution. சரியா? ஸோ அப்போ ரீசன் என்ன எழுதணும்? why sucrose வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணல அப்படின்னா பிகாஸ் இட் ஹாஸ் நோ ஃப்ரீ ஆல்டிஹைடிக் குரூப், தேர்ஃபோர் இட் doesn't reduce ஃபெல்லிங் சொல்யூஷன் எழுதணும். குளுக்கோஸ் ரெடியூஸ் பண்ணுதுன்னா this has free aldehydic group. ஓகேவா? ஸோ ஒரு லைன் தான் ஆன்சரு. நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்காக அவ்வளோ பெருசு கொடுக்குறோம். இங்கே நம்ம எழுதும்போது glucose reduces Felling's reagent because it has free aldehyde group, whereas sucrose does not have free aldehyde group. அவ்வளோ எழுதுனா போதும். அடுத்தது மூணாவது, why do amino acids behave as salts ன்னு கேட்குறாங்க. ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து ஏன் சால்ட்டா பிஹேவ் பண்ணுது? அமினோ ஆசிட்ஸ் behave as salts. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ ஆசிட்ல ஸோ ஃபார்முலா என்ன எழுதுவோம்? NH2CHRCOOH. ஸோ இதில் கார்பாக்சிலிக் பார்ட்டும் இருக்குது, அமீன் பார்ட்டும் இருக்குது. கார்பாக்சிலிக் பார்ட் இஸ் அசிடிக் இன் நேச்சர், வேரஸ் அமீன் பார்ட் இஸ் பேசிக் இன் நேச்சர். அப்போ அமினோ ஆசிட் contains both acidic carboxylic acid group as well as basic amine group. சரியா? acidic basic group ரெண்டுமே இருக்கிறதுனால it behaves as salt. அடுத்தது fourth one, what chemical change takes place during curdling of milk? so curdling of milk, பால் வந்து புளிச்சு தயிராகும் இல்லையா? அப்போ curdling of மில்க்ல என்ன கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டீநேச்சுரேஷன். ப்ராசஸ் வந்து டீநேச்சுரேஷன். ஸோ மில்க்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மில்க்ல இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவால் நம்மளுக்கு லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மில்க்ல இருக்கிறது லாக்டோஸ்.
சரியா? இந்த சுகர் வந்து பாக்டீரியானால, ஸோ லாக்டேஸ் அப்படின்ற பாக்டீரியானால இட் கெட்ஸ் ஃபெர்மெண்டட் டு ஃபார்ம் லாக்டிக் ஆசிட். சரியா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீநேச்சுரேஷன். இங்க வந்து என்ன கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ லாக்டோஸ் இன் மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட்ன்றது நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? டாக்டர் அட்வைஸ்ட் அ 50-year-old woman enough exposure to sunlight and addition of fish and egg yolk to her diet. What is the possible disease diagnosed by the doctor? ஸோ 50 வயசு அப்படின்னா ரொம்ப பெரியவங்க. அவங்கள வந்து என்ன பண்ண சொல்றாங்க? போதுமான அளவு சன்லைட், சூரிய ஒளியும், அதுக்கப்புறம் சாப்பாட்டுல வந்து ஃபிஷ்ஷும், அதிகமா வந்து மீனும், எக் யாக்னா முட்டை எடுத்துக்க சொல்றாங்க. வாட் இஸ் த பாசிபிள் டிசீஸ்? அப்போ அந்த லேடிக்கு என்ன டிசீஸ் வந்து அந்த டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு வந்து சன்லைட் அப்படின்னு அங்கே வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அங்கே விட்டமின் டி ஞாபகம் வரணும். ஸோ அவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சினால, ஸோ அப்படின்னா டெஃபிஷியன்சி டிசீஸ், ஸோ டெஃபிஷியன்சி இஸ் டியூ டு விட்டமின் டி. அப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு என்ன டிசீசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்டியோமேலசியா. ஸோ ஆஸ்டியோமேலசியா அப்படின்றது போன்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த முட்டி, கை, கால், இங்கெல்லாம் இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பெயின் வரும். ஸோ ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி வந்து ஆஸ்டியோமேலசியா யாருக்கு வரும் அப்படின்னா அடல்ட்ஸுக்கு ஆஸ்டியோமேலசியா வரும். இதே நம்ம வந்து குழந்தைங்களை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிக்கெட்ஸ், அந்த இடத்துல இதே சில்ட்ரனா இருந்ததுன்னா, குழந்தைகளா இருந்ததுன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிக்கெட்ஸ்ன்னு சொல்றோம் குழந்தைகளுக்கு. ஸோ ரிக்கெட்ஸ் அப்படின்றது போன் டிஃபார்மிட்டிஸ். சரியா? ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. உங்களுக்கு அங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50-year-oldன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குழந்தைகள் இல்லைன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டமின் டி டெஃபிஷியன்சினா ரிக்கெட்ஸுக்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு 50-year-oldன்னு கொடுத்ததுனால நம்மளுடைய ஆன்சர் அந்த இடத்துல ஆஸ்டியோமேலசியா தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கும்போதே ஸ்பெசிஃபிக்கா ஆஸ்டியோமேலசியா ஃபார் அடல்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து குழந்தை ஒரு 15, 10, 9 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அங்க வந்து நீங்க எழுத வேண்டியது ரிக்கெட்ஸ் 2, 3, 4 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரிக்கெட்ஸ் எழுதணும். ஸோ இப்போ நம்மளுக்கு பேப்பர்ல கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆஸ்டியோமேலசியா. இட் இஸ் டியூ டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு 5. இப்போ அடுத்தது பில ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பி வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு identify and give any one point of difference between the carbohydrate present in cane sugar and carbohydrate present in milk. ஸோ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் எழுத சொல்றாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் எழுத சொல்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பில, சரியா? டிஃப்ரென்ஸ் இன் carbohydrate present in cane sugar. இன்னொன்னு carbohydrate present in milk. சரியா? ஸோ கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய கேன் சுகர்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து சுக்ரோஸ். இங்க மில்க்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து லாக்டோஸ். அப்ப நம்ம வந்து டிஃபரன்ஸ் யாருக்கு எழுதணும்? சுக்ரோஸுக்கும் லாக்டோஸ்க்கும் ஒரு பாயிண்ட் எழுதுனா போதும். ரெண்டுமே வந்து டைசாக்கரைட்ஸ் தான். இப்ப சுக்ரோஸ் அப்படின்றது இட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர்னு எழுதலாம். இட் வில் நாட் ரெடியூஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஸோ இட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர். லாக்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர். அதுக்கப்புறம்
இதனுடைய ஹைட்ரோலைசிஸ் ப்ராடக்ட் அதாவது சுக்ரோஸை நம்ம உடைக்கும் போது நம்மளுக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் அல்லது மோனோசாக்கரைட்ஸ் present in சுக்ரோஸ் அப்படின்னா இப்படி எழுதணும். இங்க ஹைட்ரோலைசிஸ் ப்ராடக்ட் ஆஃப் லாக்டோஸ் அல்லது the monosaccharides present in lactose அப்படின்னா பீட்டா டி கேலக்டோஸ் and பீட்டா டி குளுக்கோஸ். சரியா? ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். நீங்க ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் கேட்குறாங்க. அடுத்தது 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Glucose is an aldohexose and a monosaccharide. Which oxidizing agent should be used to bring about the oxidation of only the aldehyde group present in glucose? So glucose வந்து aldohexose சொல்லியாச்சு, monosaccharide கொடுத்துட்டாங்க. So which oxidizing agent should be used to bring about the oxidation of only the aldehyde group present in glucose? So glucoseல இருக்கக்கூடிய aldehyde group மட்டும் ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. So செகண்ட் ஒன்னு, இப்போ நம்மளுக்கு குளுக்கோஸ் எழுதுறோம் அப்படின்னா CHO CHOH எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் CH2OH இப்படி எழுதுவோம். இப்போ இதுல ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்கு. இந்த ஆல்டிஹைடு குரூப்பை மட்டும் ஆக்சிடைஸ் பண்றதுக்கான ரியேஜன்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை நம்ம குளுக்கோனிக் ஆசிடா மாத்துறோம். அப்போ ஆல்டிஹைடிக் பார்ட்டை மட்டும் ஆசிடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க நம்ம யூஸ் பண்றது புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ குளுக்கோனிக் ஆசிடுக்கு நம்ம என்ன பண்றோம்? குளுக்கோஸை மாத்துறதுக்கு ஆல்டிஹைடு குரூப்பை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட் வந்து புரோமின் வாட்டர். அதுதான் உங்களுக்கு அங்க ஆன்சரா எழுதணும். அடுத்தது third one, amino acid HCOOH, CH2CH, NH2CH2, COOH. Predict whether the pH of this amino acid will be greater than 7, 7 or less than 7 கேக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க ஒரு அமினோ ஆசிட் கொடுத்துட்டு அதுல வந்து pH வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க அமினோ ஆசிட கீழே எழுதுவோம். சரியா? ஸோ தேர்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? COOH, CH2, CH, NH2, CH2, COOHன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட் இருக்கு, இதுல ஒரு கார்பாக்சிலிக் பார்ட் இருக்கு. ஸோ 2 COOH இருக்கு. ஸோ 2 அசிடிக் பார்ட் இருக்கு. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா NH2, ஒரே ஒரு NH2. ஸோ பேசிக் பார்ட் வந்து ஒன்னே ஒன்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல அசிடிக் பார்ட் வந்து பேசிக் பார்ட்டை விட அதிகமா இருக்கு. கவுண்ட் பார்த்தோம்னா அசிடிக் COOH பார்ட் வந்து அதிகமா இருக்கு, ஆசிட் பார்ட் அதிகமா இருக்கு, பேசிக் பார்ட் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ pH பொறுத்த வரைக்கும் ஆசிடிக் பார்ட் அதிகமா இருந்ததுன்னா, சரியா, அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு H+ பார்ட் அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல pH வந்து will be less than 7. அப்போ pH வந்து எப்படி இருக்கும்? less than 7 இருக்கும். எப்போ அசிடிக்கா இருந்ததுன்னா. சரியா? pH வந்து greater than 7 இருக்கும் எப்போ பேசிக்கா இருந்ததுன்னா. pH will be equal to 7 இருக்கும் எப்போ நியூட்ரலா இருந்ததுன்னா. இப்போ நம்மளுக்கு அசிடிக் பார்ட் வந்து அதிகமா இருக்கு, அதனால நம்மளுக்கு pH வந்து will be less than 7. ஸோ less than 7 எப்படி எழுதும்? pH இப்படி எழுதும், less than 7ன்னு எழுதும். ஓகேவா? ஸோ தேர்டுக்கு வந்து less than 7 ஆன்சர். அடுத்தது
Fourth one, name the two major molecular shapes formed due to the folding of secondary structures of protein. ஸோ அப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோல்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன ரெண்டு மாலிகுலார் ஷேப் கிடைக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுப்பாங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் குவாண்டனரி. ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை 2 பார்ட்டா பிரிப்போம். சரியா? ஒன்று வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு பிரிப்போம், ஒன்று ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு பிரிப்போம், இன்னொன்று வந்து பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ்ன்னு பிரிப்போம். சரியா? இப்போ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபர்தரா ஃபோல்ட் ஆகும் பொழுது நமக்கு வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு 2 விதமான மாலிகுலார் ஷேப்ஸ் கிடைக்கும். ஒன்று ஃபைப்ரஸ் புரோட்டீன், இன்னொன்று வந்து குளோபியுலார் புரோட்டீன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அப்படின்றது ரிப்பன் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல குளோபியுலார் புரோட்டீன் கிடைக்கும். சரியா? ஸோ பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஷீட்டாக இருக்கும். அதை நம்ம அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல ஃபைப்ரஸ் புரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து மாலிகுலார் ஷேப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நேம் த 2 மேஜர் மாலிகுலார் ஷேப்ஸ் ஃபார்ம்டு டியூ டு ஃபோல்டிங் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர். அப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஃபோல்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 2 மேஜர் மாலிகுலார் ஷேப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து குளோபியுலார் புரோட்டீன், இன்னொன்று வந்து ஃபைப்ரஸ் புரோட்டீன். ஸோ குளோபியுலார் புரோட்டீன் எப்போ கிடைக்கும்? ஆல்ஃபா ஹெலிக்ஸ்னுடைய ஃபர்தர் ஃபோல்டிங்னால. ஃபைப்ரஸ் புரோட்டீன் எப்போ கிடைக்கும்? பீட்டா ஷீட்ஸ், பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணும்போது ஃபோல்டு பண்ணும்போது கிடைக்கக்கூடாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து குளோபியுலார் புரோட்டீன் அண்ட் ஃபைப்ரஸ் புரோட்டீன். அதுதான் மாலிகுலர் ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸ். அடுத்தது அஞ்சாவது, ஆஷிஷ் gums bleed frequently. ஸோ ப்ளீடிங் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே நம்மளுக்கு ஸ்கர்வி அப்படின்றது ஞாபகம் வரணும். The doctor's prescription mentioned that Ashish is suffering from scurvy. Help him to identify 2 food sources to help him recover faster. ஸோ நம்மள 2 ஃபுட் சோர்சஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ கம்மு ப்ளீட் ஆகுது, ஸ்கர்வி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இட் இஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. ஸோ அப்போ 5th ஒன் வந்து டெஃபிஷியன்சி வந்து விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ விட்டமின் சி கம்மியாக இருந்ததுன்னா கம்ஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம அந்த டிசீஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டமின் சி டெஃபிஷியன்சினா அந்த புளிப்பு இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ சோர்சஸ் என்னெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், நெல்லிக்காய், ஆம்லா அண்ட் green leafy vegetables. சரியா? ஸோ நம்மள வந்து சோர்சஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களே ஸ்கர்வி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கர்வினா விட்டமின் சி டெஃபிஷியன்சியால் வருதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆம்லா அண்ட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு எழுதுறோம். ஸோ 32 கொஸ்டின்ல மொத்தம் 10, அதாவது கொஸ்டின் நம்பர் 32ல 10 டிஃப்ரெண்ட் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு பார்த்துருக்கோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட்ல வந்து பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. எது நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why do amino acids behave as salts? இது வந்து டைரக்டா நம்ம வந்து எப்பவுமே கொஸ்டின்னு படிச்சு ரீசன் அவுட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு படிச்சு எழுதுறது.
மீதி எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்டைரக்டா கேட்குற கொஸ்டின் தான். நம்ம இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்ல பார்த்து கிடையாது. ஆனா வந்து ஆன்சரா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கொஸ்டின் புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆன்சர்ஸ் தான். சரி, அதனால கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஆன்சர்ஸ் வந்து ஈஸி. ஸோ என்னோட பாயிண்ட்ல 32nd கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்மளுக்கு வந்து அந்த பார்ட் எல்லாம் ஒவ்வொரு டேர்மும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருக்கோம், அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ மேல இருக்கக்கூடிய 5மே ஏலையுமே 5 அட்டன் பண்ணலாம், பிலையுமே 5 அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.